小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿凄尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。என்ன கூச்சப்படுற? சாப்பிடு. இது எனக்கு பிடிக்காத இடம், ஆனா என் தம்பிக்காக நான் ஏத்துக்கிறேன். அவன் எந்த அறையில இருக்கான்னு தெரியலையே. நான் பாடினா அவனுக்கு கேக்குமா இல்ல கத்தி பாட வேண்டியதா இருக்குமா? ஏய், என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க? உனக்கு பாட தெரியுமா தெரியாதா? பாட தெரியலனா ஓரமா போ. ஏய், உன்னதான் இப்ப பாடுறியா இல்ல வெளிய போறியா? தம்பி, உனக்காக நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். என் குரலை கேட்டு நீ வந்துரு.星星睡了，月亮睡了，天空大地在沉默，风吹树叶唱着歌儿，你就躺在我心窝。星星落了，月亮落了，你我捏成人。முதலாளி அம்மா, எங்க தேடியும் அவங்க 2 பேரையும் காணுமே. தேடி பார்க்கலாம். சரிங்க. எங்க இருந்தாலும் என் கண்ணுல சிக்குவாங்க. இந்த ராகம். ஏய், நான் தங்க ஒரு அறையை ஏற்பாடு பண்ணு. சரிங்கம்மா.星星睡了，月亮睡了，天空大地在沉默，风吹树叶唱着歌儿，你就躺在我心窝。星星落了，月亮落了，你我捏成人一个。那是என்ன விட்டுட்டு போகாதீங்க, என்ன விட்டுட்டு போகாதீங்க. பயப்படாத தம்பி, பயப்படாத. அக்கா, என் அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அக்கா.
இனிமே நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது நட்சத்திரம். ஏன்னா அரசர் நம்மள பாத்துக்குவாரு. இனி நீ எதுக்காகவும் அழக்கூடாது. சரியா? சரி சரி தூங்கு. அக்கா, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? ஏன்க்கா என்ன சித்திரவதை செய்யற? அவ ஏன் இன்னும் வெளியே வரவே இல்லை? ஒருவேளை இங்க பாட்டு மறந்துட்டானா? ஏய், ஏதோ மகிழ்ச்சியா இருக்கலாம்னு வந்திருக்கேன். ஏதோ சம்மந்தம் இல்லாம பாடிட்டு இருக்க. ஏய், பாட தெரியலன்னா எதுக்கு இங்க வந்த? ஒரு நல்ல பாட தெரியாது உனக்கு? சந்தோஷத்தையே கெடுத்துட்டேன். வெளியே போன்னு சொல்றேன். முதலிங்கிறது கிளம்பலாம். வா. யார்? அப்புறம் மோயரோட அம்மா அப்பா எப்பவும் வெளியே தான் இருப்பாங்க. அப்பவே எனக்கு வயசாயிடுச்சு. ஆனாலும் நான் தான் அவங்கள வளர்த்து ஆளாக்குனேன். அப்போலாம் ஒவ்வொரு நாள் இரவும் இந்த பாட்டை பாடிதான் அவங்க 2 பேரையும் தூங்க வைப்பேன். ஆனா வருஷம் பல ஓடி போச்சு. இந்த மாதிரி ஒரு மோசமான இடத்துல இந்த பாட்டை கேட்பேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் நடக்கணும்னு விதி போல இருக்கு. எங்க பாடிக்கிட்டு இருந்த அந்த பொண்ண காணோம். உடனே கீழே போ, பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. எனக்காக அவ தனிமையில பாடணும். சரிங்கம்மா. அந்த கண்ணாடியில பாரு, எப்படி இருக்கு நீயே பாரு. என்ன மாதிரி ஆடை இது? உனக்கும் இங்க இருக்கவங்களுக்கும் வித்தியாசம் இல்ல? ஏன், இதுக்கு என்ன அழகாதான் இருக்கு பாருங்க. தளபதி, என் மேல கோவப்படாதீங்க. ஏதாவது செஞ்சு அவனை வெளியே கொண்டு வரலான்னு பார்த்தேன். என்ன மாதிரி திட்டம் இது? நீயே அவனை இதுல மாட்டி விட்டுருவ போல இருக்கே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நீங்க என்ன கூட்டிட்டு போனப்போ பயங்கரமா மழை பெஞ்சது. தேவையான மழையும் சரியான வெளிச்சமும் இருந்தா செடி கொடிகளை பராமரிக்கலனாலும் அது சரியா வளரும். உறவு முறையும் அதேதான். தேவையான அர்ப்பணிப்பும் நம்பிக்கையும் இருந்தா என்னதான் பெரிய தப்பு நடந்தாலும் அவன் எனக்கு கண்டிப்பா துணையா இருப்பான். சரி வா போலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம வீட்டுக்கா? ஆமா, நம்ம வீட்டுக்கு போலாம். அட, கோவப்படாதீங்கன்னு சொல்றேன்ல. நீ சொல்றதும் சரிதான். ஆனா நீ இப்ப வீட்டுக்கு வரணும். எனக்கு என்னோட மனைவி பத்தி யாரும் தப்பா பேசிடக்கூடாது. என் கூட வா. எல்லா பொண்ணுங்களும் இங்கதான் இருக்காங்க. எல்லாருமே நல்லா பாடுவாங்க. யார் வேணும்னு வந்து பார்த்து சொல்லுங்க. இப்ப பாடுன அந்த பொண்ணு தானே வேணும்? ஆமாங்க, கவலையே படாதீங்க. அது எந்த பொண்ணுன்னு கண்டுபிடிக்கிறேன். என் கூட வாங்க. சரிங்கம்மா. இவங்க எப்படி இங்க? சுஷி, நம்ம உடனே இங்க இருந்து எங்க போன? எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? போச்சுடா, இது ஒளிஞ்சுக்க வேண்டிய நேரம்.
இப்ப என்ன பண்றது? சுச்சி, எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க? ஒழுங்கா வெளியே வந்துரு. வேண்டாம் வேண்டாம், சீக்கிரமா மாறிடு. இந்த நேரம் பார்த்து சொதப்புறியே, அவர் என்ன பார்த்தா என்ன ஆகும்? என் மானமே போகுது. சுச்சியே, எங்க இருக்க? அச்! இங்கதான் இருக்கியா? வெளியே வான்னு சொல்றேன்ல. இப்ப எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்க? என்ன விடுங்க, என்ன ஏன், பாக்காதீங்க. என்னாச்சு? உன்னதான் நில்லு நில்லு. என்ன விட்டுருங்க, உங்களை கெஞ்சி கேக்குறேன்னு விடுங்க. கட்டாயப்படுத்த வைக்காத. உன் தம்பியை பார்க்க தான் வந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப அதுக்கு நேரம் இல்ல. இங்க பாரு, அன்னைக்கு நீ எனக்கு என்ன பண்ண அதே மாதிரி தான் இப்ப நான் உன்னை தடுக்க போறேன். சுச்சுயே, அந்த வாடிக்கையாளருக்கு தாராள மனசு, அள்ளி அள்ளி கொடுத்தாரு. அடுத்த முறை அவர்கிட்ட என்ன அறிமுகப்படுத்த பிரபு. செய்யா. அக்காவை கண்டுபிடிச்சிட்டியா? ஆனா தளபதியும் அவங்க வளர்ப்பு அம்மாவும் இங்க வந்திருக்காங்க. இளவரசிக்கும் ஷூ குடும்பத்துக்குமான உறவை நீங்க நினைச்சா இன்னைக்கே இங்கேயே உடைக்கலாம். என்ன பேசிட்டு இருக்க நீ? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? அக்காவை பத்தி நம்மளுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? கடைசியில அக்காவை மிருகமா பாப்பாங்க. அப்படி நடந்தா நடக்கட்டுங்கிறேன். அப்படியே நடந்தாலும் உங்களுக்கு தானே நல்லது. ஏன்னா உங்களால மட்டும்தான் உங்களை ஏத்துக்க முடியும். இன்னும் என்னதான் யோசிக்கிறீங்க பிரபு? அந்த ஆளு கூட இருக்கும் போதெல்லாம் அக்காவுக்கு கனவு வருதில்லைங்கிறது உறுதியாயிடுச்சு. அதனால அவங்க ஷூ மாளிகையில் இருக்க ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசை அதுதாங்கிறப்போ ரகசியத்தை பாதுகாக்கணும்ல. சரி பரவாயில்ல, நீ போய் அக்காவை தேடு. ஏய், யாரா நீ? இப்ப நான் என்ன செய்ய? தளபதி என்ன பார்க்கல, நான் போய் ஒளிஞ்சுக்கணும். இல்லைன்னா என் மான மரியாதையே போயிடும். என்னாச்சு? என்ன நடக்குது? அந்த சக்தி என்ன கட்டுப்படுத்திடக்கூடாது. ஏய், இங்க என்ன பண்ற? வேலை பார்க்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் போங்கடா, போய் பிடிச்சு கொண்டு வாங்க. வா. ஏய் இங்க பாரு, இவங்க முக்கியமான விருந்தாளி. நீ நல்லா பாடணும். என்ன? ஏய், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? பிடிங்க. ஏய் நில்லு. எங்க போனா? தெரியலையே. வா, அப்படி போய் பார்க்கலாம். நல்ல வேலை, நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. நான் இன்னும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கேன். அந்த பொண்ண பாக்கணும்னு கேட்டேன், ஆனா இது வரைக்கும் கூட்டிட்டு வரலையே. நான் போய் கேட்டுட்டு வரேங்கம்மா. அம்மா, இந்த பொண்ணு வந்துட்டா. வாமா, வந்து இப்படி உக்காரு. உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். உனக்கு பசிக்குதா என்ன? சரி, முதல்ல சாப்பிடு. நல்லா வயிறார சாப்பிடு. என்ன? ஐயோ பாவம், பாட கூட்டிட்டு வந்திருக்காங்க, சோறு போடல போல இருக்க. ஒருவேளை உணவுக்காக இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா. சரி சரி, இவ்ளோ அழகான குரல் இருக்கிற உனக்கு அழகான முகம்தான் இருக்கும். எங்க காட்டு. அத்தை அத்தை, என்ன குரலெல்லாம் ஒசருது? நீ ஒன்னும் நடிக்க வேண்டாம். இளவரசி எங்க? இளவரசி வந்து
இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரமாட்டாங்க. அவளுக்காக நீ எதையும் மறைக்க வேண்டாம். நம்ம வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா? இன்னமும் உன்னை என் உள்ளங்கைக்குள்ளதான் வச்சிருக்கேன். அட இரு இரு இரு, என்ன அவசரம், சிந்திடாத. இரு இரு, பொறுமையா சாப்பிடு. பாத்து. யார் இந்த மாதிரி இடத்துக்கு நீ வந்ததும் இல்லாம உனக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வந்திருக்கா? தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வேலை விஷயமா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அவளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. வேலை விஷயமா இங்க வந்திருக்கியா? அப்ப ஏன் உன் முகம் பதட்டமா இருக்கு? நீங்க இங்க வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதான் நானே இங்க வந்துட்டேன். பரவாயில்ல, உன் மனசுல இப்பவும் மரியாதை இருக்கு. நான் இங்க வந்ததும் நல்லதா போச்சு. ஒரு நல்ல பொண்ணை இங்க சந்திச்சேன். அதுக்காக தான் இந்த அறைய நான் தேர்ந்தெடுத்தேன். அந்த பொண்ணு என்ன பண்ற நீ? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேல கைய வைப்ப? மரியாதையா கைய எடு. மரியாதையா இங்க இருந்து போயிடு. விடு அவனை, போ இங்க இருந்து. யாரு நீ? உனக்கு இங்க என்ன வேலை? ஐயோ அத்தை. அம்மா அம்மா, என்னாச்சு உங்களுக்கு? இங்க பாருங்க. சூயக்கு இப்ப என்ன பிரச்சனை? அதெல்லாம் இப்ப கேட்காதீங்க, அப்புறம் சொல்றேன். முதல்ல பிரச்சனையை சமாளிங்க. உங்க அத்தையை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அக்காவை நான் பாத்துக்கிறேன். தளபதி, முதலாளி அம்மாவுக்கு அடிக்கடி இப்பெல்லாம் தலைவலி வருது. ஐயோ கைய விடியா. அவளை ஒழுங்கா பாத்துக்க. அத்தை, அக்கா அக்கா அக்கா, வெளியில வாக்கா. அக்கா. பிரபு, இங்க இருக்கிறது பாதுகாப்பு தானா? இந்த இடம் நகரத்துக்கு வெளியில தானே இருக்கு. இங்க சந்தேகம் வர மாதிரி எதுவும் இல்ல. யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்க நினைச்ச இளவரசி அரண்மனைக்கே கூட்டிட்டு போகலாமே. எனக்கு தைரியம் இல்ல. முன்ன மாதிரியே ராத்திரியும் பகலா அக்காவை பாத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வேற வழி இல்லாம தான் இதை ஏத்துக்கிட்டேன். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும் இளவரசி. இது குணமாக எவ்வளவு நேரம் ஆகும்? சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் இது குணமாக வாய்ப்பு இருக்கு. அக்கா அக்கா, இத பாருக்கா. இரு, உரிச்சு தரேன். ஒரு நிமிஷம் இரு. என்னக்கா இது? என்ன மன்னிச்சிருக்கா? நான் யாருன்னே தெரியலையா? சாப்பிட்டது போதும். இதுக்கு மேல நீ சாப்பிட வேண்டாம். நீ படுத்து தூங்குறியா? அட அக்கா அக்கா, இப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அக்கா அக்கா. 星星睡了，月亮睡了，天空大地在沉默，风吹树叶唱着歌儿，你就躺在我心窝。星星睡了，月亮睡了，你就躺在我心窝。 அக்கா, உங்க தம்பி, என்னால மட்டும்தான் உங்களுக்கு உதவ முடியும். உங்களை விட்டுறணும்னு நினைச்சேன், ஆனாலும் விட மனசு வரலக்கா. இதுக்கப்புறமாவது உங்க வாழ்க்கையை நீங்க தான் வாழணும். நான் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்து அனுப்புனேன்? எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? தளபதி, ஒரு அவசரமான விஷயம். வாசனையை மோப்பம் முடிச்சுக்கிட்டு மோப்பனா இங்க தான் வந்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தவங்க இருப்பாங்களா? எவ்வளவு நேரமா காத்திருக்கீங்க?
1/4 மணி நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். 1/4 மணி நேரமா காத்துட்டு இருந்தீங்களா? அதுக்குள்ள உள்ள இருந்தவங்க தப்பிச்சு போயிருந்தாங்கன்னா இந்த இடமே சட்டவிரோதமான இடம். இங்க இருந்து இவங்க தப்பிச்சுட்டா பிடிக்க முடியாது. உடனடியா சோதனை போடுங்க. என்ன இது? இங்க எதையுமே காணோம். தேடுங்க. உத்தரவு. தளபதி, இங்க வந்து பாருங்க. ஏன் பாய், இந்த இடத்த கவனிச்சியா? ஏதோ கனமான பொருட்களை இங்க வச்ச மாதிரி இல்ல? அப்படிதான் இருக்கு. ஆனா கனமான பொருட்களை கொண்டு போயிருக்காங்கன்னா அப்ப காலடி தடம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். எல்லாரும் கவனமா பாருங்க, தடயங்களை விட்டுறாதீங்க. உத்தரவு. யாரும் போக வேண்டாம். மழை பெய்யுது. மழையில காலடி தரங்கள் எதுவும் கிடைக்காது. தளபதியாரே, இத வந்து பாருங்க. இது இதை எடுத்துட்டு போய் என்ன ஏதுன்னு பாரு. சரி. நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அதை தவற விட்டுட்டீங்களே. உதவாக்கறீங்களா? இந்த தடவை உருமாறினதுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த தப்பு பண்ண மாட்டான். அந்த மந்திரக்கல் என் கையை விட்டு போகுது. இனிமேலும் நடக்கிறது எல்லாம் என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அடுத்த முழு நிலவன்னைக்கு தப்பு நடக்க கூடாது. புத்தகத்தோட 2வது பகுதி என்னாச்சு? நம்ம ஆளுங்க தேடி பார்த்தாங்க. லாயங்கிற பேர் கொண்ட அந்த நபர் ஒளிஞ்சிருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அவனை நாங்க பிடிச்சிட்டோம். நல்லது. அடுத்த முழு நிலவு வரும்போது அந்த இளவரசியும் புத்தகமும் என் கையில் இருக்கணும். இல்லைன்னா உங்க உயிர் இருக்காது. என்ன பாக்குறீங்க? இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். எனக்கு ராத்திரி தூக்கமெல்லாம் வரும். ஆனா கெட்ட கனவும் வரும். என் கனவுன்னு மற்றவங்க கனவு மாதிரி இல்லை. அதனால உங்க சுண்டு விரல் மட்டும் எனக்கு கொடுங்களேன். நான் அதை பிடிச்சிக்கிறேன். அப்பதான் நீங்க என் கூடவே இருப்பீங்கன்னு நம்பிக்கையில நான் தூங்குவேன். எனக்கு பயமும் இருக்காது. உங்களை பார்க்க நான் வந்துட்டேன். என்ன ஆச்சு எனக்கு? கெட்ட கனவுக்காக ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு பயப்படுவாளா என்ன?
இன்னைக்கு ராத்திரியும் நீ தூங்காம முழிச்சிட்டு இருப்பியா? தங்கப்பறவை மாளிகையா? நான் எப்படி இங்க வந்தேன்? அம்மா, இளவரசியாரே எழுந்துட்டீங்களா? அம்மா, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? எனக்கு விவரம் தெரியலைங்கம்மா. அவசர அவசரமா நேத்து பிரபுஷன் உங்களை இங்க விட்டுட்டு போனாரு. உங்களுக்கு உடல் நல சரியில்லைன்னாரு. விடியற வரைக்கும் உங்க கூடவே இருந்தாரு. என் தம்பி தான் என்ன கூட்டிட்டு வந்தானா? ஆமாங்க. அப்படின்னா நேற்று ராத்திரிக்கு என்ன நடந்துச்சு? ஐயோ கடவுளே, தளபதிக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காதுல்ல? என்னாச்சுங்க? தளபதிக்கு உங்களுக்கு மனசு சங்கடமா? இல்ல, இது அப்படி எடுத்துக்க முடியாது. அவரு இப்ப வரைக்கும் அரண்மனைக்கு வரலையா? அப்போ தம்பி எங்க? அவ எப்ப திரும்ப வருவான்னு சொன்னானா? அதெல்லாம் சொல்லலைங்க. உங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு கட்டளை மட்டும் போட்டுட்டு போனாரு. ஒருவேளை உங்களுக்கு உடல்நிலை சரியாச்சுன்னா பாக்கலான்னாரு. எதுக்கு அவன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கான்? யாருக்காவது என் ரகசியம் தெரிஞ்சு போச்சா என்ன? நடந்த எதுவுமே நினைவுல வர இல்ல. பெரிய தளபதி நீங்களா? ஒரு நிமிஷம் நான் யாருன்னு பாரு. ஒரு நிமிஷம் இந்த உடையில நீங்க அவரை மாதிரியே இருக்கீங்க. இளவரசியை பார்க்கணும், அதுக்காக தான் நான் வந்தேன். பரவாயில்லையே, அவங்க மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்க. ஆனா பாவம் ஃபான்லோல அன்னைக்கு ரொம்ப காயப்படுத்திட்டீங்க. நேற்று ராத்திரி முழுக்க என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. அதனால தான் அவள் எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தேன். அதுவும் இல்லாமல் நீ ரோந்து போகிற வழியில் தானே அவ இருக்கிற மாளிகையும் இருக்கு. எனக்கு புரியுது, நான் ஏற்பாடு பண்ணுறேன். ம். நீங்க செஞ்ச உதவியால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன். தனியா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நீங்க எப்படி இங்க? என்ன கோலம் இது? என்ன பண்றீங்க? நீ வேணா கெட்ட கனவு காணு, மத்தவங்களுக்கு அது அப்படியே கொடுக்காத. உங்களுக்கு என்ன கெட்ட கனவு வந்துச்சு? என்னோட கனவுல நீ பார்க்க பன்றி மாதிரி இருந்த. என்ன இப்படி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துவீங்க? இதுக்கெல்லாம் பேரு நகைச்சுவையே கிடையாது. நகைச்சுவை இல்லைன்னா அப்புறம் ஏன் சிரிக்கிற? ஏ பன்னிக்குட்டி, இங்க பாருங்க, யார பார்த்து நீங்க அப்படி சொல்றீங்க? அது இருக்கட்டும், நேத்து அத்தைக்கு மயக்கம் வந்துச்சே, இப்ப எப்படி இருக்காங்க? பெருசா ஒண்ணும் இல்ல, வயசானவங்க இல்லையா, அதனால அடிக்கடி மயக்கம் வருது. அந்த அறையில ஏதாவது வினோதமா நடந்துச்சா என்ன? வினோதமா என்ன நடக்கும்? நான் கொஞ்சம் அதிகமாவே குடிச்சிட்டேன், அதனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஒருவேளை இவர் எதையாவது பார்த்திருப்பாரோ? சாப்பிடக்கூடாத எதையாவது திரும்பவும் நீ சாப்பிட்டுட்டியா என்ன? ஆமா ஆமா ஆமாமா, நான் அப்படிதாங்க நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, அத்தைக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் நானே அவங்கள பாத்துக்கிறேன்.
என்ன சொல்ல வர? அப்ப திரும்பவும் வரங்கிறியா? ஆ, அப்படின்னா உன்னோட தம்பி நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நாங்க நிரந்தரமா பிரிஞ்சுதான் ஆகணும். தலைவரே, அவன் வந்திருக்கா. நம்ம தலைவர்கிட்ட போய் காத்திருக்க சொல்லலாமா? இளவரசி தளபதியோட இருக்கா. அவளை பிடிக்கிறது கஷ்டம்தான். பரவாயில்ல, தாக்கு. மறுபடியும் நீயா? நீங்கெல்லாம் யாரா? என்ன பாக்குறீங்க? தாக்குங்க. இளவரசியை காப்பாத்துங்க. வாங்க வாங்க வாங்க, விரைந்து வாங்க. தளபதி, வீரணி, நீ எந்த இடத்துல இருக்கன்னு தெரியுமா? இங்க எப்படி நீ வாளோட நடமாடலாம்? இது விதிமுறை மீறல். அட, யாருங்க? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. விஷயம் என்னன்னா, எதிரிகள் உள்ள புகுந்துட்டாங்க. அவங்கள பிடிக்கிற முயற்சியில இறங்கணும். அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்தோம். அவங்கள இப்ப எங்க? இங்க நாங்க எத்தனை பேர் இருக்கோம்? எங்க யாருடைய கண்களுக்கும் அவங்க தெரியவே இல்லையே. ஆனா நீங்க 2 பேர் மட்டும் பாத்துட்டீங்களா? எங்களை மன்னிச்சிருங்க, உண்மையதான் சொல்றேன். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. ஆதாரம் இருக்கா? உன்னையெல்லாம் நம்ப முடியாது. உன்னை நம்புறதுக்கு பதிலா பெண்களை கூட நம்பலாம். நான் கேள்விப்பட்டேன். நீ உண்மையிலே ரோந்து பணிக்காக தான் இங்க வந்திருக்கியா, இல்ல பெண்களை பாக்குறதுக்கு வரியா? என்ன மன்னிச்சிருங்க. உடனடியா பாதுகாப்பு ஏற்பாடு அதிகப்படுத்துறேன். என்ன பண்ற நீ? இந்த வாடை அன்னைக்கு கொலை பண்ண வந்தாங்களே, அவங்க மேல இந்த வாடை தான் வந்துச்சு. என்ன வாடை இது? ரத்தத்தோட வாடை. முதல்ல எனக்கு இந்த வாடை வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க யாரோ இருக்காங்களோன்னு எனக்கு தோணுச்சு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? நான் கொலைகாரன்னு சொல்றியா? எனக்கு அவரோட கண்கள் பிடிச்சிருக்கு, அவரோட வீரம் பிடிச்சிருக்கு. புத்தகத்துல படிச்ச மாதிரியே இருக்காரு. ஒருவேளை இவர்தான் என்னோட வீரனா? புத்தகத்துல நான் பார்த்து ரசிச்ச இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையிலே நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இளவரசி, நல்லா இருந்தீங்க, இப்போ மகிழ்ச்சியா சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏமா, உங்களுக்கு தெரியுமா, தளபதியார் பாக்குறதுக்கு என்ன தப்பு? இந்த விஷயத்தெல்லாம் நான் வெளியில சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வந்தேன்னா, எங்க தளபதி ரொம்ப நல்ல மனுஷங்கிற. ஷூயே குடும்பத்து மருமகளானதுல இருந்து உங்களுக்கு அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அது உங்க முகத்துல இருந்தே தெரியுது. இளவரசியாரே, நடந்த சம்பவத்தை பத்தி இளவரசியார்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. தேவைன்னா கூப்பிடுங்க, வெளியே இருக்கேன். தளபதி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில போறேன். நீங்க இருங்க. நீ இப்ப பரவாயில்ல தானே? பரவாயில்லையே. காப்பாத்துனதுக்கு நன்றி. நன்றியா? இஷு குடும்பத்து மருமகளாச்சே, இது சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்கல்ல. நீ இப்ப எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அந்த கருப்பு உடையில வந்து என்னை காப்பாத்துறது நீங்க தானே.
சரி சரி, என் அப்பா உங்களை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க என்ன காப்பாத்தினவரு. யாரா இருந்தாலும் நான் உதவி பண்ணிருப்பேன். இனிமேலும் இத பத்தி நம்ம பேச வேண்டாம். அப்படின்னா நீங்க என்ன மனைவியாவே நினைக்கலையா? விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? தன்னோட கணவன் மேலேயே ஹீலுஷு புகார் கொடுத்த மனைவியை நீ பாத்திருக்கியா? ஒரு சாதாரண காகிதத்தை நினைச்சு இவ்ளோ வருத்தப்படுறீங்களா? எனக்கு இது வருத்தம் தான். ஆனா போன முறை என்ன மிரட்டினவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல? ஒரே வீட்டுல 2 துண்டாயிட்டான். உன் உருவமே சின்னது. நீ என்ன ஆபன்னு தெரியும்ல? என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. என் ரகசியத்தை பாதுகாத்ததுக்கு நன்றி. பரவாயில்ல, உங்களுக்கு அந்த காகிதம் தானே பிரச்சனையா இருக்கு. நான் அதை கொடுத்துறேன். எங்க அது? அரண்மனையிலே விட்டுட்டோம் போல இருக்கே. தளபதியாரே, நீங்க உடனே வரணும். மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி விஷத்தை குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. இவ்ளோ விசுவாசமான ஆளுங்க சாதாரண கூட்டத்தை சேர்ந்தவங்கள இருக்க முடியாது. இவங்க யாரையுமே உனக்கு தெரியாதா? நீ நாளைக்கே நம்ம மாளிகைக்கு வந்துரு. இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. இல்ல, நான் வரமாட்டேன். இது 2வது தடவை நடக்குது. இவங்க என்னதான் தேடி வராங்கன்னா நாங்க இருக்கிறது மத்தவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா இவங்க உன்னையே தேடி வராங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴是在偷笑吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？这眼泪都说牵挂，我还能有什么办法？没办法，是春雨随意的梦想，那就这样吧，丢盔弃甲。洋洋洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随意的梦想，那就这样吧，丢盔弃甲，小尾巴。洋洋洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随意的梦想，那就这样吧，丢盔弃甲，小尾巴，小尾巴。